கந்தசஷ்டி விரதம் தொடங்கியாச்சு. 48 நாள். இனி எல்லாம் முருகருக்காக மட்டுமே. எப்படி போகுதுன்னு கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 48 நாளும் டெய்லியும் நான் வீடியோ போடுறேன். கந்தசஷ்டி தொடங்க ஆரம்பித்து 4 நாள் ஆச்சு, இப்போ தான் வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னால் எடிட்டெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. இவனுங்களை வச்சுட்டு ஒருத்தர் தூங்கினா இன்னொருத்தர் தூங்க மாட்டேங்கிறான். சரி நைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி நான் தூங்கிடுறேன். அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாச்சு. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து வாசக்கூட்டி வாச தொளித்து என்னோடய டேவை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் போன வருஷமும் 48 நாள் விரதம் இருந்தேன். இதே மாதிரி தான் இருந்தேன். 48 நாள் நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஒரு எக்கு கூட எடுத்துக்க மாட்டேன். ஒரு பொழுது வந்து சாப்பிட மாட்டேன். ஒரு பொழுதுனா என்னோடய கணக்கு வந்து 12 மணிக்கு மேலே சாப்பிட்ணும். அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். மதியம் 12 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் தீபம் போட்டு சாமி கும்பிட்ருவேன். வாரத்தில் ஒரு நாள் விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி சாமியெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி கும்பிடுவேன். வாரத்தில் மாதத்தில் 2 நாள் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுவேன். இப்படி தாங்க நான் போன வருஷம் இருந்தேன். இந்த வருஷமும் அதையே தான் இருக்க போகிறேன். போன வருஷம் இருந்ததுனால முருகர் உங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியல. ஒரு லைன் தான் ஞாபகம் வருது. என்னையே தந்து விட்டேன் உன்னிடமே, நீ என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே. அப்படி தாங்க இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்கு. எந்த வேண்டுதலும் இல்லை. நான் உனக்காக எல்லாம் செய்கிறேன், எனக்காகவும் சேர்த்தி தான் செய்கிறேன். நீ எனக்கு என்ன செஞ்சாலும் சம்மதம். இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்னு எந்த வேண்டுதலும் இல்லைங்க. அதுக்கப்புறம் சாமி சிலைக்கு தீபத்துக்கு எல்லாமே சந்தனத்தை விட மஞ்சள் வச்சா ரொம்ப அமைப்பாக இருக்கங்காட்டிக்கு நான் இப்போல்லாம் மஞ்சள் தாங்க வச்சு கும்பிட்றேன். நான் இந்த மாதிரி கும்பிட்றது வந்து எனக்கு திருப்திக்கு நான் கும்பிட்றேன். இது வந்து ப்ரொசீஜர் கரெக்டாக அப்படின்லாம் எனக்கு தெரியலைங்க. என் மனசுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்றேன். அதுக்கு முந்தின நாள் தான் செவ்வாய்க்கிழமை நான் நைட்டு தான் வந்து வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். அதனால் எல்லாம் அப்போவே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நான் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணங்காட்டிக்கு அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சர்க்கோணம் கோலம் வந்து கண்டிப்பாக போட்டு கும்பிடணுன்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. இது போடுறதுனால ஒரு திருப்தி, அவ்வளவுதான். போட்டு சாமி கும்பிட்றதுனால ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நானும் போட்டு கும்பிட்றேன். இதுக்கு போட தெரியாதவங்க நிறையா ஸ்டென்சில்ஸ் வந்துருச்சுங்க. இல்லாட்டி இது எவ்வளோ ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சாம்பிராணி போடுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்னு தான் நானும் நினச்சிட்டு நான் போடாமையே இருப்பேங்க. ஃபஸ்ட்டு கறித்துண்டு வாங்கி வச்சு அதையவே ஹீட் பண்ணி போட்டுட்ருப்பேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இது நான் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாதுங்க, ரொம்ப டேஞ்சர். இதுவே நான் ரொம்ப நேரம் விட்டுட்டேன். கொஞ்சம் இதானதையும் எடுத்து இந்த கரண்டியில் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக எரிஞ்சு இந்த மாதிரி ஆயிரும். சின்ன டிப்ஸு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து ரொம்ப சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எப்படி இருக்கார் முருகர்? பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சாம்பிராணி புகையில் அவரை வச்சுருக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னோடய விரதம் சூப்பர் டூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 48 நாள் விரதம் எப்படி போகுது அப்படிங்கிறத நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யார் யார் விரதம் இருக்கீங்க, நான் ஏதாவது குறை பண்ணுறேன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். எப்பயுமே நான் சாமி கும்பிட்டு முடித்ததையுமே திஷ்டி எடுத்துருவேன். ஒரு கொஞ்சிடுவேன். ஏன்னா என் முருகர் அவ்வளோ அழகு. எல்லோரும் பார்க்குறப்ப கண்ணு பற்றக்கூடாது இல்லையா? அதனால் எப்பயுமே திஷ்டி எடுத்துப்பேன். 108 தடவை ஓம் சரவண பவம் வந்து எழுதுவேங்க. சாமி கும்பிட்டு முடித்ததையுமே எழுதி கந்தசஷ்டி கவசம் கேட்டுட்டு தான் நான் விரதத்தை வந்து ஆரம்பிப்பேன். அது அப்படியே பழகிடுச்சு. இந்த டைமும் அப்படி தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஓம் சரவண பவ. எது நடக்குதோ எல்லாமே நன்மைக்கேங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாமே ஏற்கனவே பிரபஞ்சம் முடிவு பண்ணி வச்சுருக்கிறது. எது நடக்குதோ அது நம்ம கையில் எதுவுமே இல்லை. எல்லாம் நல்லதுக்கே. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை. ஓம் சரவண பவ. நல்லதே நடக்கும்.